சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டிடத்தின் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தகவல் தெரிவித்தும் 1 மணி நேரத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் வந்ததால் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தீ விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக மாலதி, அதாவது சென்னை அண்ணா சாலையில் இயங்கக்கூடிய பிஎஸ்என்எல் பொது மேலாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அண்ணா சாலை மற்றும் டேம் சாலை சந்திப்பில் இந்த அலுவலகம் 8 அடுக்குகள் கொண்ட இந்த அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 8:30 மணி அளவில் இந்த கட்டிடத்தின் 2வது தளத்தில் அதாவது புகை மண்டலமாக இருப்பதாக ஊழியர் ஒருவர் தீயணைப்பு வீரர்களுக்கு தீயணைப்பு துறையிற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அப்போது 1 மணி நேரம் கழித்துதான் இந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த 2வது தளத்தில் உள்ள மின்சாதனங்கள்ல மின்கசிவு ஏற்பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ மளமளவென பரவி கிட்டத்தட்ட 2ஆம் தளம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்சாதனங்கள் எரிந்து சாம்பலாயிருக்கு. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பேட்டரிகள் அதிக அளவுல எரிஞ்சிருக்கிறதுனால அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலமா காட்சியளிக்குது. அந்த 2வது தளத்தில் இருந்த அந்த புகை மண்டலமானது 3வது தளம் 4வது தளத்திற்கும் பரவி அந்த கட்டிடம் முழுவதுமே புகை மண்டலமாக காட்சியளிக்குது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 1 மணி நேரம் கழித்து வந்த அந்த தீயணைப்பு வீரர்கள் வேப்பேரி மற்றும் எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 7 தீயணைப்பு வாகனங்களும் 2 அதாவது டேங்கர் லாரிகளிலும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தற்போது தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த 2வது தளம் மற்றும் 4வது தளத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது 4G சேவை முழுவதுமா இந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 4G சேவை பாதிப்பால் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 4G சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் தெரிவிக்கிறது. அதே போல இணைய சேவை பிஎஸ்என்எல்லோட இணைய சேவை என்பது ஒட்டுமொத்தமாக அதாவது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இணைய சேவை முடங்கி இருக்கிறதா தகவல் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க 108 ஆம்புலன்ஸ் சேவை அவசர ஊர்தி வாகனம் செல்லக்கூடிய அந்த சர்வர் என்பது இந்த அலுவலகத்தில் 6வது தளத்தில் அந்த சர்வர் இயங்கி வருது. தற்போது இந்த பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமா புகை மண்டலம் முழுவதும் அந்த பகுதியை 6வது தளத்துக்கும் தொற்றுறதுனால அங்க அந்த சர்வர் பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 1 மணி நேரமா இங்க இருக்க 108 ஆம்புலன்ஸ் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சென்னை மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயங்கிட்டு வருது. சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் அலுவலக தலைமை அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் அனைத்துமே இந்த அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் சர்வர் மூலமா செயல்பட்டு வருது. தற்போது இந்த தீ விபத்து காரணமாக இந்த சர்வர் முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய விபத்துக்கள் பல்வேறு சம்பவங்கள் அவசர ஊர்தி வாகனம் செல்வதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இணையதள சேவையை பொறுத்த வரைக்கும் இந்த 4G சேவை, இணையதள 4G சேவை, அதே போல அதாவது லேண்ட்லைன் என சொல்லக்கூடிய வீட்டில் வைக்கக்கூடிய தொலைபேசியும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இங்க சென்னை, இந்த மத்திய சென்னை உள்ளடக்கிய பகுதிகளில் துறைமுகம், அதே போல திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த தீ விபத்தால சென்னையோட இணைய சேவை, தொலைத்தொடர்பு சாதனங்களோட சேவை என்பது ஒட்டுமொத்தமாக செயலிழந்து போயிருக்கிறதா தகவல் தெரிவிக்காங்க. கடந்த 8:30 மணிக்கு தீ விபத்து என்பது நடந்திருக்கு. ஆனால் 9:45 மணிக்கு தான் தீயணைப்பு வீரர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இங்கு முதலில் 2வது தளத்திற்கு செல்லும் போதே அது 3வது தளம் 4வது தளத்திற்கு அந்த தீ பரவி ஒட்டுமொத்தமாக புகை மண்டலமாக காட்சியளிக்கு. இதன் காரணமாக இந்த டேம் சாலை, அண்ணா சாலை, அதே போல தேவி திரையரங்கம் அருகே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடியது. அதே இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய அனைவரும் கண்கள் அதாவது கண் எரிச்சல் ஏற்பட்டு வாகனம் ஓட்டுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தீய விபத்து ஏற்பட்டவுடன் சம்பவ இடத்திற்கு நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தற்போது தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கரும்புகை சூழ்ந்திருக்கிறதுனால ஒவ்வொரு தளத்திற்கும் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஒவ்வொரு தளத்திலே இருக்கக்கூடிய கண்ணாடிகள் முழுவதுமா உடைக்கப்பட்டு அந்த வழியாக உள்ளே இருக்கக்கூடிய கரும்புகைகள் வெளியேற்றும் பணி என்பது நடந்துட்டு இருக்கு. இங்க வேப்பேரி, எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எழும்பூர்ல இருக்கக்கூடிய தீயணைப்பு தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கை லிப்ட் என சொல்லக்கூடிய, அதாவது அதிக உயரம் சென்று தீயை
அணைக்கக்கூடிய வாகனமும் கொண்டு வரப்பட்டு அதை அதாவது இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமா சென்னையோட இணைய சேவை அதே போல தொலைத்தொடர்பு சேவை என்பது முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது தளத்தில் தீ விபத்து தொடங்கியவுடன், தீ விபத்து ஏற்பட்டவுடன் இரண்டாவது தளத்தில் இருந்த ஒரு பிஎஸ்என்எல் ஊழியர்கள் தீயணைப்பு வீரர்களால் பத்திரமா வைக்கப்பட்டார். அதே போல 6வது தளத்தில் சிக்கி இருந்த அந்த தீ விபத்துக்கு பயந்து 6வது தளத்திற்கு சென்ற ஒரு பிஎஸ்என்எல் தொழிலாளி ஒருத்தர் தீயணைப்பு வீரர்களால் பத்திரமா மீட்கப்பட்டார். மற்றபடி இந்த 8 அடுக்குகள் கொண்ட இந்த அலுவலகத்தில் ஊழியர்கள் யாரும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது வரை இந்த புகை மூட்டம் என்பது இந்த கட்டிடம் முழுவதுமே இருந்துட்டு வருது. உள்ள என்னென்ன சேவை, ஏற்கனவே 108 ஆம்புலன்ஸ் சேவையோட சர்வர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல 4G சேவை பாதிக்கப்பட்டிருக்கு. லேண்ட்லைன் சேவை, இணையதள சேவை, ஒட்டுமொத்தமா பிஎஸ்என்எல்லோட இந்த மத்திய சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் சேவை முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. இது படிப்படியாக தான் சரி செய்யப்படும் ஏற்கனவே பிஎஸ்என்எல் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இதனால் இந்த பாதிப்பு, இந்த தீ விபத்தால ஒட்டுமொத்தமா அதாவது லட்சக்கணக்கான மக்களுக்கு தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. தற்போது வரை இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. உள்ளே வீரர்கள் செல்வதற்கு படிக்கட்டு வழியாக செல்லும் போது அதிக அளவில் சிரமம் ஏற்பட்டிருக்கு, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. ஆக்சிஜன் கருவியுடனே தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்போது வரை அந்த புகை மண்டலம் அப்புறப்படுத்தப்படாதனால தொடர்ச்சியா இந்த புகையை கட்டுப்படுத்தும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் பல மணி நேரம் இந்த பாதிப்பிலிருந்து மக்கள் மீள்வதற்கும், அதாவது இந்த தீயை அணைப்பதற்கும் பல மணி நேரம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா இதுல இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அதாவது பிஎஸ்என்எல் ஊழியர்கள் வரும் கட்டிடத்துக்குள் அனுமதிக்கப்படல. எல்லாருமே வெளியே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 7 தீயணைப்பு வாகனங்கள் வந்த நிலையில மேலும் சென்னை குடிநீர் லாரிகள் 4க்கும் மேற்பட்ட குடிநீர் லாரிகள் வர வைக்கப்பட்டு அதன் மூலமாக தீயை அணைக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மாலத்தை ராம்குமார், தற்போது இந்த தீ விபத்தால தமிழ்நாடு மின்சார வாரியத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமா பில் செலுத்துவதாக இருக்கட்டும், அலுவலகங்களில் பில் செலுத்துறது அதையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு வாரியம் ஒரு விளக்கமும் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பான விவரங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே 108 சர்வர் பாதிக்கப்பட்டிருக்கு, 4G சேவை பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் இணையதளம் மூலமாக பில்கள், அதாவது கட்டணங்கள் கட்டுவது வழக்கமாக இருக்கு. அந்த சேவையும் இந்த பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. அதே போல இ சேவை மையங்களோட ஒரு மையமும் இந்த சர்வர் இந்த கட்டிடத்தில் இயங்கி வருவதனால ஏற்கனவே 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் இருக்கும் நிலையில் அதாவது மின்கட்டணம் செலுத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர் தங்களது கட்டணங்களை கட்டுவதற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இணைய சேவை பிஎஸ்என்எல் மூலமாக இயங்கக்கூடிய பல்வேறு சேவைகள் சென்னையில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீ விபத்து அதாவது முழுவதுமாக தடுக்கப்பட்டால் மட்டுமே மற்ற சேவைகள் குறித்து ஏற்பாடுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இன்னும் பல மணி நேரம் ஆகும். தற்போது 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த இருக்கக்கூடிய 2வது தளத்தில் இருக்கக்கூடிய தீயையும் அதே போல மற்ற தளத்தில் இருக்கக்கூடிய புகையை வெளியேற்றும் பணியில தற்போது ஈடுபட்டு வராங்க. ஒட்டுமொத்தமா பிஎஸ்என்எல்லோட இணைய சேவை என்பது சென்னை முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாலத்தில் ராம்குமார், தீ விபத்து தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.